अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सादिक़िल अमीन व अला आलिहि व स्वहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसान इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़स्तबिकुल खैरात क़ाल नबीना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम रजब शहरुल्लाह व शअबान शहरी व रमज़ान शहरी उम्मती औ कमा क़ाल नबी सय्यदुल बशर सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहु मौलाना अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஉ தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேருபகாரம் அவனது இல்லத்தில் அவனை பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் இறைநேசர்கள் பற்றியும் அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட மாதங்களை குறித்தும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நமக்கு கொடுத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி புனிதமிகு ரஜபு மாதத்தில் நுழையவிருக்கிறோம். ரஜபு மாதம் குறித்து அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கக்கூடிய சிறப்புகளில் சிலவற்றையும் புனிதமான இந்த மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று சம்பவங்களையும் இந்த மாதத்தில் இருந்து நாம் அதிகப்படுத்த வேண்டிய 3 அமல்களை குறித்தும் இந்த வார ஜுமாவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் வருடத்திற்கு 12 மாதங்கள், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பானவை கண்ணியமானவை என்று கூறுகிறார். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். சிறப்புமிகு 4 மாதங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற மாதங்களில் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்கிற வரிசையான 3 மாதங்களை தவிர்த்து இந்த ரஜபு மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அறியாமை கால மக்களிடத்திலிருந்து இந்த ரஜபு மாதத்தில் சண்டை செய்யக்கூடாது, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற நடைமுறைகள் இருந்து வந்தன. அவற்றை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பியதற்கு பிறகும் தொடரச் செய்தார். ரஜபு மாதத்திற்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன. முதலாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹ், இந்த ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். வ ஷஅபானு ஷஹரி, அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதம் என்னுடைய மாதமாகும். வ ரமலானு ஷஹரு உம்மத்தி, அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் எனது உம்மத்தினருக்கான மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரஜபு, ஷஅபான், ரமதான் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பிரபலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் ரஜபு குறித்து அல்லாஹ் தன்னுடைய மாதம் என்று ஏன் சொல்கிறான்? எல்லா மாதமும் அல்லாஹுடைய மாதம்தான். எல்லா மாதத்திலும் அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும், வணங்க வேண்டும், துதிபாட வேண்டும், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். என்றாலும் ரஜபு மாதத்தை அல்லாஹ் தன்னுடைய மாதமாக கூறி, அடுத்த மாதத்தை தனது நபியின் மாதமாக கூறி, அதற்கடுத்த மாதத்தை தனது உம்மத்தின் மாதமாக வர்ணிப்பதற்கு அதனுடைய அர்த்தம், தாத்பரியம் என்ன என்பதை பேசுகிற போது ரமதானுடைய சிறப்பினால் அதற்கு முந்தைய மாதங்கள் சிறப்படைகின்றன என்று ஒரு கருத்து சொல்கிறார். ரமதானில் நாம் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அடைய முடியும் என்பதை நாம் விரிவாக தெரிந்திருக்கிறோம். அது குறித்து வருகின்ற ரமதானுக்கு முந்தைய வாரங்களில் விரிவாக நாம் பேசவும் செய்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபை குறித்து வேறு ஒரு இடத்திலே சொல்லுகிற போது, ரமதான் வருவதற்கு முந்தைய ஷஅபானிலும் அதற்கு முந்தைய ரஜபிலும் நீங்கள் ஒரு துஆவை ஓதுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். பொதுவாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது எல்லா செயல்களுக்குமே துஆ கற்றுத் தந்திருக்கிறார். தூங்குவதற்கு முன் துஆ இருக்கிறது, சாப்பிடுவதற்கு முன் துஆ இருக்கிறது, சாப்பிட்டதற்கு பின் துஆ இருக்கிறது, பால் குடிப்பதற்கு முன் துஆ இருக்கிறது, தண்ணீர் குடிப்பதற்கு முன் துஆ இருக்கிறது. எல்லா தருணங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆ கற்றுத் தருகிறார்கள். இந்த ரஜப மாதத்திற்கென்று தனி ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அல்லாஹ்வே, இந்த ரஜபு மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. பொதுவாக எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக என்று கேட்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய பொருட்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி, பிள்ளைகள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடல் நலம், ஆரோக்கியம், ஆயுள், எல்லா நல்ல காரியங்களிலேயும் அபிவிருத்தி செய்வாயாக என்று பொருள். குறிப்பிட்டு இதில் மட்டும் என்று அல்ல, வியாபாரத்தில் மட்டும் அல்லது உடல் நலத்தில் மட்டும், அப்படி அல்ல. எதுவெல்லாம் நமக்கு நல்லதோ அது எல்லாம் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. ரஜபையும் ஷஅபானையும் குறிப்பிட்டு அபிவிருத்தி செய்வாயாக என்று கூறியதற்கு பிறகு துஆவின் பிந்தைய பகுதியில் வபல்லிக்னா ஷஹர ரமதான், அடுத்து வரக்கூடிய கண்ணியமிகு ரமதான் மாதத்தை நாங்கள் அடைய செய்வாயாக என்று அந்த துஆவை முடிக்கிறார். மேற்கூறிய ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் இணைத்து பார்க்கிற போது ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸுகள் நமக்கு சொல்கிறார்கள், ரமலான் என்பது என்னுடைய உம்மத்தின் மாதம் என்றால் என்னுடைய உம்மத்துகள் நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரமலானில் வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஒரு அமல் செய்தால் 7 முதல் 70 வரை நன்மை, 700 வரை நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ரமலான். யார் ரமலானின் நன்மைகளை முழுமையாக பெற விரும்புகிறார்களோ, ரமலானுடைய கண்ணியத்தை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள பிரியப்படுகிறார்களோ, ரமலானில் ஒரு வினாடி கூட வீண் செய்யாமல் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை யார் பெறுவதற்கு நாடுகிறார்களோ அவர்கள் ரஜபிலிருந்து முயற்சி செய்யட்டும் என்பது இந்த துஆவின் பொருள். ஒரு விவசாயி அறுவடை செய்யக்கூடிய நாளை எதிர்பார்த்து காத்திருப்பான். அறுவடை செய்வது என்பது மிக மகிழ்ச்சியான நாட்கள் ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில். ஒரு வியாபாரியுடைய வாழ்க்கையில் என்று எடுத்துக்கொண்டால் நமது சூழ்நிலையை பொறுத்து சொல்வோம். ஒரு தீபாவளி நேரம் வியாபாரம் செய்வது என்பது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா போல. எந்த நாட்களை சிறப்பான நாட்கள், நமக்கு லாபம் தரக்கூடிய நாட்கள், மகசூல் தரக்கூடிய நாட்கள் என்று நாம் கருதுகிறோமோ அந்த நாட்கள் வருவதற்கு சில மாதங்கள் நாம் உழைக்க வேண்டி இருக்கிறது இல்லையா?
விவசாயி அறுவடை செய்யக்கூடிய நாட்களை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி எதிர்பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய 3 மாதங்கள் கடினமான உழைப்பை அவன் போட்டிருக்க வேண்டும். பூமியை சுத்தம் செய்து உழுது விதைத்து அதை பராமரித்து சரியான முறையில் தண்ணீர் புகட்டி கடைசியில் அது வளர்ந்து நின்றதற்கு பிறகு அவன் செய்யும் போதுதான் அது சரியான அறுவடை. இதில் ஏதாவது குறைகள் வைத்தான் என்றால் அறுவடை செய்ய இயலாது. அதே போல ஒரு வியாபாரி நன்றாக வியாபாரம் செய்து லாபம் பார்க்க வேண்டும் என்றால் சில மாதங்களுக்கு முன்பிருந்தே அவன் தன்னுடைய கொள்முதலை அதிகப்படுத்த வேண்டும், சரக்கு இருப்பை அதிகப்படுத்த வேண்டும். பல ஊர்களுக்கு சென்று விசாரித்து விலை குறைந்த வகையிலே வாங்கி அவன் சரக்குகளை சேர்த்ததற்கு பிறகு வியாபாரம் செய்கிற போது அதில் லாபம் காணுகிறான். அதே போலதான் ரமலான் என்கிற அறுவடை காலத்தை, ரமலான் என்கிற மும்முரமான வியாபாரமாகும் காலத்தை நாம் பெற வேண்டும் என்றால், சரியாக அடைய வேண்டும் என்றால் அதற்கு 2 மாதங்கள் முன்பிருந்தே உழைக்க வேண்டும். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலிருந்தே ரமலானுடைய ஆர்வத்தை நமக்கு தூண்டுகிறார்கள். ரஜபிலிருந்தே துவா கேளுங்கள், ரஜப் ஷாபானில் எங்களுக்கு அபிவிருத்தி செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்பதை துவா கேளுங்கள். முஸ்லிம் நன்றாக அறிவான், அல்லாஹ்வின் விதி இருந்தால் நாம் வாழப்போகிறோம், அல்லாஹ்வின் அஜல் தவணை முடிகிற போது நாம் மௌத்தாக போகிறோம். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதி ரமலானை நாம் அடைவோமா இல்லையா என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் எழுதி வைத்து விட்டான். மரணம் வந்து விட்டால் நாம் மரணித்து விட போகிறோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அடைய செய்வாயாக என்று கேளுங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? யார் ஒருவர் இந்த ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ்விற்கு பிடித்த வகையில் வாழ்ந்து அமல் செய்து அவன் பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்விடத்திலே ரமலானை அடைய வேண்டும் என்று கேட்கிறாரோ, அதற்கு முன்பு அவருடைய தவணை முடியும் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் விதியை மாற்றி வைத்து ரமலானை அடைய வைப்பார். இந்த ரஜபு ஷாபான் மாதத்திற்குள்ள பெரிய சிறப்புகளில் இது ஒன்று. இல்லை என்றால் ரமலானை அடைய செய்வாயாக என்று ஏன் கேட்க சொல்ல வேண்டும்? விதி இருந்தால் வாழப்போகிறோம், இல்லை என்றால் ரமலானுக்கு முன்னால் மூத்தாக போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு ஷாபான் வந்து விட்டால் அமல்களை அதிகப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமான நோன்பு நோற்ற மாதம் என்று ஒன்றை சொல்வதானால் ரமலானுக்கு முந்தைய ஷாபான் மாதம், ஷாபான் மாதத்திற்கு அடுத்து நிறைய நாட்கள் நோன்பிருந்தார்கள் என்று ஒரு மாதத்தை குறிப்பிட வேண்டும் என்றால் அது ரஜபு என்றார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடிய ரமலான் மாதம் வருவதற்கு முந்தைய மாதங்களில் நோன்பை அதிகப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. உடல் பழகி கொள்ள வேண்டும். நாம் 11 மாதம் நோன்பு சம்மந்தமே பட மாட்டோம். ரமலான் வந்த உடனே நோன்பு வைக்க ஆரம்பிப்போம். அது சிலருக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்திவிடும். 2-3 நாட்களிலேயே ஏதாவது பிரச்சனை வந்துவிடும். அடுத்து நோன்பு வைக்க முடியாது. மருத்துவர் 3-4 நாட்களுக்கு நோன்பை விடு என்று சொல்வார். உடல் ஒத்துக்கிறதுக்குள்ள நமக்கு சில நோன்புகள் வீணாகி போயிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலேயே கொஞ்சம் அதிகமாக நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு புரியறதாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நோன்பு நோட்பார்கள். ரஜபு வந்து விட்டால் 3 என்பதை ஒரு வாரம் 10 நாள் அப்படி அதிகப்படுத்திக்குவாங்க. ஷாபான் வந்து விட்டால் 15 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். ரமலான் வந்து விட்டால் 30 நாட்களும் நோன்பு வைப்பார்கள். முடிந்தால் இந்த மாதத்திலேயே நோன்பு வைப்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகப்படியாக இல்லாவிட்டாலும் கூட நமது வியாபாரம் தொழில் உடலை கவனித்து நம்மால் இயன்ற அளவிற்கு வைத்து பழகி கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உபதேசித்த பிறகு முஜீபத்துல் பாஹிலியா என்கிற பெயர் கொண்ட ஒரு சஹாபி, நஃபில் சுன்னத்தான நோன்புகளின் மீது பேரார்வம் கொண்டவர், வியாபார விஷயமாக வெளியூருக்கு செல்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1 ஆண்டு கழித்து பார்க்கிறார்கள். 1 ஆண்டிற்கு பிறகு அவரை பார்க்கிற போது அவரை அடையாளமே தெரியவில்லை. கருத்து ஒல்லியானவராக, பார்ப்பதற்கு ஏதோ நோய் வந்தவர் போல் தெரிந்தார்.
அவரை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன ஆனது உங்களுக்கு? வேறு யாரோ நபர் போல தெரிகிறீர்களே, ரொம்ப உடம்பு நோயினால் பாதிக்கப்பட்டுட்டா, ரொம்ப உண்டார்ந்தவர் திடீர்னு ஒல்லியாயிட்டாக்கா அடையாளம் தெரியாது இல்லையா? அப்போ கேட்டபோது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சுன்னத்தான நோன்பு நான் நோட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படியா? மாதத்தில் எத்தனை நாள்? நோன்பு வைக்க ஹராமான வருடத்தின் 5 நாட்களை தவிர மீறி எல்லா நாளும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நோன்பு வைப்பதற்கு தடையான 5 நாட்கள் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும். அந்த ஆண்டில் உள்ள 5 நோன்பை தவிர மீதி எல்லா நாட்களிலேயும் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை, அப்படி நோன்பு நோக்காதீர்கள், வேண்டாம், மாதத்திற்கு ஒரு நோன்பு வையுங்கள் என்றார், போதும். அவர் வெறும் ஒரு நோன்பா, அது எப்படி எனக்கு போதுமாகும், கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லுங்கள் நாயகமே என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நோன்பு வையுங்கள் என்றார். மீண்டும் அதையே சொன்னார், வெறும் 2 நோன்பா? ஒரு மாதத்திற்கு 2 நோன்பு என்பது எனக்கு ரொம்ப குறைவானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நோன்பு நோருங்கள். சும்க சியாமி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி பணிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய வழமை மாதத்திற்கு 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். அந்த மாதிரி நீங்கள் 3 நாட்கள் வேணால் வச்சுக்கிறீங்களேன். திரும்பவும் கேட்டார், எனக்கு இது பத்தாது, இன்னமும் அதிகப்படுத்தி கொடுங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆர்வத்தை பார்த்து சொன்னார்கள், 3 நோன்பு நோற்றால் போதும், அல்லாஹ் உங்களுக்கு அதிலேயே 30 நாட்கள் நோன்பு இருந்த கூலியை தருவான் என்றார். அதற்கு பிறகுதான் அவர் சமாதானமாகிறார். அப்போ அவருடைய எண்ணம் 30 நாட்களும் நோன்பு இருந்த கூலியை நாம் பெற வேண்டும் என்று இருந்திருக்கிறது. 3 நாட்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள், அதிலேயே 30 நாட்களுக்கான கூலியை அல்லாஹ் தருவான் என்று சொன்னதற்கு பிறகு ஒத்துக்கொண்டு சென்றார். அதன் பிறகுதான் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழமைக்கு பிறகு சஹாபாக்களும் அதை பின்பற்றி வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு அமல் செய்வதற்கு ஆர்வப்பட்டாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமொழிகளில் சொல்வது போல, உங்களுடைய கண்களுக்கென்று உங்களுடைய கடமை உரிமைகள் இருக்கின்றன, உங்களுடைய குடும்பத்தாருக்கென்று உங்களுடைய கடமை உரிமைகள் இருக்கின்றன, உங்கள் உடலை பேணுவதில் கடமை உரிமைகள் இருக்கின்றன, நீங்கள் வணங்குவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான், அதே நேரம் உங்களுடைய உடலை வருத்தி செய்ய முடியாத அளவிற்கு சிரமப்பட்டு நீங்கள் இபாதத்து செய்வதை வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிதமான போக்கில் நீங்கள் செயல்படுங்கள். ஒரேடியாக மற்ற நாட்களில் நோன்பு இல்லாமையே இருக்க வேணாம், ஒரேடியாக நோன்பு வச்சுக்கிட்டேவும் இருக்க வேணாம், ஒரு 3 நாட்கள். அப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபிலே பழக்குகிறார். ரஜபிற்கு இவ்வளவு சிறப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை கருத்தில் கொண்டு இமாம்கள் பேசுகிற போது ஒரு உதாரணம் கூறுகிறார்கள். ரமலான் என்பது ஒரு இளைஞனுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமண தேதி போல, ரஜபு என்பது அந்த திருமணத்திற்காக பேசி நிச்சயிக்கப்பட்டிருப்பது போல. ஒரு இளைஞன் திருமண நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு திருமண நாளை எப்படி எதிர்பார்ப்பானோ, எவ்வளவு பரவசமாக அதை எதிர்பார்த்து காத்திருப்பானோ, அதை போல நீங்கள் ரமலானை அதில் அமல் செய்வதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பதற்கு தான் ரஜபு வந்துட்டாலே நீங்கள் ரமலானை நினச்சிக்கிட்டே இருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை கூறுகிறார்கள். எனவே ரஜப் மாதம் என்பது அமல்களை தொடங்குவதற்கான ஆயத்தமாகுவதற்கான மாதம். மற்ற மாதங்களை விட நாம் ரஜபிலேயே அதிகம் தொழ ஆரம்பித்து விட வேண்டும், கொஞ்சம் நோன்பு வைத்து பழகிக்கொள்ள வேண்டும், சதக்கா ஜக்காத்துகளை தயார் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். சஹாபாக்களை பற்றி ஒரு தன்மை வருகிறது. நோன்பு ஆரம்பிப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பே நோன்பிற்கான திட்டமிடலை தொடங்கி விடுவார்கள். நோன்பிற்கு முந்தைய மாதமே வியாபாரத்தை நிறுத்தி வைத்து விடுவார்கள். இப்போ நாம் சேமிக்கிறோம்,
எல்லோருடைய வங்கி கணக்கிலேயுமே குறைந்தபட்ச அமௌண்ட்டாவது இருக்கிற வகையிலே நாம் சேமித்துக் கொள்கிறோம். மளிகை சாமான்களை சேமித்துக் கொள்கிறோம். அதை மார்க்கம் தடை செய்யவில்லை, நல்லதுதான். அதே கவனம் இங்கும் இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். ரமலான் எவ்வளவு உயர்ந்த மார்க்கம், ரமலான் எவ்வளவு சிறப்பான மாதம் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது என்றால், ரமலானில் தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடாது. அது ரமலானுக்கு முன்பாகவே தேவையில்லாத விஷயங்கள், அவசியம் குறைந்த விஷயங்கள், நன்மை தராத விஷயங்களை எல்லாம் நாம் முடித்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே தங்களுடைய ஆயத்த பணிகளை தொடங்கி விடுவார்கள். ரமலானில் நுழைந்து விட்டால் இபாதத்துகளை தவிர, மக்களுக்கு உதவுவதை தவிர அனாவசியமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். வியாபாரம் உட்பட. வியாபாரம் அனாவசியம் கிடையாது. ஆனால் அந்த மாதத்திலேயும் துன்யாவுடைய சிந்தனையை நாம் இழைக்க விட்டுவிடக் கூடாது என்பதற்கு சஹாபாக்களுடைய உயர்ந்த ஈமானில் வெளிப்பட்ட சிந்தனை. அவர்கள் அந்த மாதத்திற்கு முன்பே எல்லோரும் ரமலானில் தேவையான எல்லா உணவு வகைக்கான பொருளாதாரத்தையும் திரட்டி வைத்துவிட்டு ரமலானை கழிப்பார்கள் என்று வருகிறது. நாம் அந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு செல்லவில்லை என்றாலும் நாம் வியாபாரத்தை கவனிப்பதோடு பெரும்பாவங்களை முதலில் தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதத்திலிருந்தே அதற்கான பழக்கம் நமக்கு வரணும். பெரும்பாவங்களை நாம் முதலில் தவிர்த்து விட்டாலே நன்மையான காரியங்கள் தானாக உள்ளே வந்துவிடும். நம்முடைய நேரம் அது பெரும்பாவங்களுக்குள் செல்லாமல் நாம் தற்காத்து கொண்டாலே நாம் செய்கிற காரியங்கள் பெரும் நன்மையான காரியங்களாக இல்லாவிட்டாலும் கூட அதற்கு நன்மை உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரேனும் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை தவறான புறம் அல்லது கோல் இது போன்ற தவறான விஷயங்களை பேசும் சூழ்நிலை இருந்தால் மௌனமாக இருந்து விடுங்கள். மௌனத்திற்கு கூலி உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌனத்திற்கு எதற்கு கூலி? நல்லது பேசினால் நன்மை, தீமை பேசினால் தீமை. இரண்டையும் பேசாமல் ஒருவர் மௌனம் காத்தால் அவருக்கு நன்மை அளிக்க வேண்டியதில்லை, அவரை தண்டனையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதையும் அல்லாஹ் தஆலா நன்மை பட்டியலிலே சேர்த்து விடுகிறான். ஏன் நன்மை? தீமை பேசாமல் இருந்தால் அல்லவா அதற்கு நன்மை. அதே போலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய உடல் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியிடத்தில் செல்வானோ அவருக்கும் நன்மை. ஏன்? அவர் தன்னுடைய உடல் ஆசையை தீர்ப்பதற்காகத்தானே சென்றார். தவறான வழியில் செல்லாமல் ஹலாலான வழியில் சென்றாரே அதற்கு நன்மை. யார் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டுவாரோ, சாப்பிட வைத்து அழகு பார்ப்பாரோ, மனைவி பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து ரசிப்பாரோ அதற்கும் நன்மை. அதற்கு எதுக்கு நன்மை? மனிதனுடைய ஆசைகளைத்தானே தீர்த்து கொள்ளுகிறான். இதில் அல்லாஹ்விற்கு இபாதத் என்று எங்கே வருகிறது? நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதுவும் வாங்கி கொடுத்து சாப்பிட்றத ரசிக்கிறோம். இதில் இபாதத் எங்கு வருகிறது? தவறான வழியில் நேரத்தை செலவு செய்யாமல் ஹலாலான வழியில் நேரத்தை செலவு செய்தாயே அதற்கு நன்மை. தவறான சபைகளில் ஒருவர் கலந்து கொள்வதை விட சென்று தூங்கி விடுவது சிறப்பு என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கும் நன்மை. நான் தூங்குறதுல என்ன நன்மை இருக்கு? முழிச்சிருந்தா தவறான சபைகளில் உட்காந்து பேச வாய்ப்பு இருக்குது. தவறான சபைனா என்ன? 4 நண்பர்கள் சேர்ந்தால் யாரேனும் இல்லாத ஒரு நபரை பற்றி நாம் பேசிவிடுவோம். அவரது குறையை பேசிவிடலாம், அல்லது அவர் செய்யும் பாவத்தை பேசிவிடலாம், வேறு ஏதேனும் தவறான விஷயங்கள் உள்ளே வந்து விடலாம். நன்மையான விஷயங்களை பேசாமல் தீமையான விஷயங்களிலே பங்கெடுக்கக்கூடிய சபையை தவிர்த்து நாம் தூங்கிவிட்டாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள். ஏன்? தீமையான விஷயத்தில் நேரத்தை செலவழிக்காமல் நன்மையான விஷயத்திற்கு வந்தாய், அதற்காக உனக்கு நன்மை. இப்படி இந்த மார்க்கம் எவ்வளவு விசாலமானது என்றால், நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு உள்ள முதல் ஆயுதமே நம்முடைய நேரங்களை கவனித்து தவறான பாதையில் சென்று விடாமல் அதை காப்பாற்றுவதுதான். இதில் தான் சஹாபாக்கள் அதிக கவனம் எடுத்தார்கள். எந்த அளவிற்கு கவனம் எடுத்தார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாயில்
கூழாங்கற்களை போட்டு அதை உருட்டி கொண்டே இருப்பார்கள் என்று நபிமொழிகளிலே வருகிறது. கற்களை வாயிலே போட்டு இந்த பக்கம் அந்த பக்கமாக உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில சஹாபாக்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது என்ன புதுமையான ஒரு பழக்கம். அப்போ அவங்க சொன்னாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதை விட்டு என்னை இது காக்குதுன்னு. நான் வாயில் கூழாங்கல் இல்லைன்னா பேசும்பொழுது நம்மளை அறியாமல் தேவையில்லாத விஷயங்கள், அவங்க தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை மாதிரி பேச போகிறது இல்லை. சஹாபாக்களுடைய பார்வையில் தேவையில்லாத பேச்சு என்பதே நன்மை தராத பேச்சுக்கள் தான். நாயகத்தை பற்றி அல்லாத பேச்சுக்கள் தான் தேவையில்லாத பேச்சுக்கள். பெரும்பாவங்களை பற்றி அவர்கள் பேச போவதில்லை, அவருடைய ஈமான் அப்படிப்பட்டதில்லை. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேணுதலின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறேனோ அப்படிங்கிறதுக்காக கூழாங்கற்களை போட்டு வச்சிருக்கிறேன். இது என்னுடைய வாயில் இருக்கும் வரை என்னுடைய சொற்களை நான் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, அளவாக பேசுவதற்கு எனக்கு இது உதவுகிறது என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தில் வரும், காலை எழுந்தது முதல் உறங்க வந்தது வரை படுக்கையில் என்னென்ன யார் யாரிடம் பேசியிருக்கிறேன் என்பதை ஒரு தாளில் எழுதி விடுவார்களாம். அப்படின்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இன்றைக்கி இரவு நான் உட்காந்து காலையில் எழுந்தது முதல் யார் யாரிடம் எவ்வளவு பேசுன்னு நான் எழுத ஆரம்பித்தா அது ஒரு புத்தகமே வந்துடும். ஒரு 800 பக்கத்தில் ஒரு புத்தகமே போட்டுடலாம். அவ்வளோ பேசுகிறோம், வார்த்தைகளை நாம் அதிகம் உபயோகிக்கிறோம். அதான் ஒரு கவிஞன் சொல்லுவான், இறைவன் உணவை போல, காற்றை போல, தண்ணீரை போல மனிதனுக்கு பேசுகின்ற வார்த்தைகளையும் இவ்வளவுதான் என்ற அளவு நிர்ணயித்திருந்தால், வேடிக்கையாக சொல்வான், 15 வயதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிருப்போம். அதுக்கு பிறகு ஊமையாகத்தான் அலையணும். அல்ல அதுக்கு அளவு வைக்கல, எவ்வளோ வேணால் பேசணும். பேசுவதற்கு அனுமதி கொடுத்து நாவையும் கொடுத்து அல்லாஹ் பேசாமல் இரு, அதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறான். இது இறைவன் நமக்கு வைக்கிற பரீட்சை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் வெற்றி கண்டதை நாம் பார்க்க முடிகிறது. இரவு அமர்ந்தால் யார் யாரிடம் பேசினோம், எவ்வளவு பேசினோம், இத்தனைக்கும் ஒரு ஜனாதிபதி. ஜனாதிபதி என்கிற போது பல வகையான பிரச்சனைகள் வரும், அதை பற்றி பேசுவார்கள், கொள்வார்கள். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய இரவே எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு, இதில் எது ஆகச் சிறந்த நன்மை தரக்கூடிய பேச்சு, எது பரவாயில்லை என்கிற அளவிற்கு நன்மை தரக்கூடிய பேச்சு, எது அனாவசியம் என்கிற பேச்சு, இதையெல்லாம் பட்டியலிட்டு மற்ற எல்லாத்தையும் தள்ளிட்டு அனாவசியமாக இந்த பேச்செல்லாம் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற பேச்சுக்களுக்காக தன்னைத்தானே சவுக்கடி செய்து கொள்வார்கள் அப்படின்னு கூட வரும். தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு செய்கிற அடிக்கடி செய்கிற உபதேசங்களில் ஒன்று, ஹாசிபு கபுல அன் துஹாசபு, மூத்து கபுல அன் தமூத்து, உண்மையாகவே நீங்கள் இறப்பதற்கு முன்னால் இறந்து விடுங்கள், அப்படின்னா இறந்ததாக கருதி கொள்ளுங்கள். ஹாசிபு கபுல அன் துஹாசபு, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். மௌத்தாகுவோம், மலக்குமார்கள் வருவார்கள், நன்மை தீமைகளை எழுதியவர்கள் இருப்பார்கள். கடைசியில் அல்லாஹ் விசாரிப்பான், உன்னுடைய நேர காலமெல்லாம் எப்படி சென்றது. இந்த விசாரணை எல்லாம் அல்லாஹ்வுடைய ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னால் முதல்ல நீங்களே உட்கார வச்சு நீங்கள் ஒரு கேள்வி கணக்கு கேட்டுக்கங்கிறான். அன்றாடம் அமர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள். நீங்களே உங்களை முதலில் கேள்வி கணக்கு கேட்டுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறார். எனவேதான் அமல்களை அதிகப்படுத்தும் விஷயத்தில் சஹாபாக்கள் முதலில் செய்த காரியம் பாவங்களை தவிர்ப்பது தான். பாவங்களை தவிர்ப்பதிலே முதலில் செய்த காரியம் பேச்சை குறைப்பது தான். எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இந்த ரஜப் மாதத்தில் இருந்து தேவையில்லாத பேச்சுக்களை முடிந்தவரை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் தான் உலகின் ஆக பெரும் ஃபித்னாக்களுக்கு தேன் தொட்டு வைக்கக்கூடிய காரியம். தேவையில்லாதவற்றை பேசிவிடுகிறோம். நாம் பார்க்கிற காட்சி ஒன்றாக இருக்கும், பேசுகின்ற விஷயங்கள் வேறாக இருக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எத்தனையோ நல்லவர்கள் இன்றைக்கு கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் மீடியாக்களில். ஏன்? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆளை குறிப்பிட்டு இவர் தவறானவர், இவர் தவறானவர், இவர் இப்படி செய்தார், இதனால் தான் இப்படி செய்திருப்பார் என்றெல்லாம் பேசி பேசி பேசி
நம்முடைய மைண்ட் செட்டையே இந்த ஆள் நம்முடைய நாட்டுக்கு துரோகி போல இருக்கு அப்படின்ட்டு முடிவு பண்ண வச்சிடலாம். கடைசியில் அவர் நல்லவராக இருப்பார். அல்லது கெட்டவர்களை நல்லவர்களாக சித்தரித்து பேசி நாமே நம்பி இருப்போம். கடைசியாக நமக்கு துரோகியாக கூட இருப்பார். இஸ்லாமியர்களுடைய வரலாறு இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு தூரம் கேவலமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதற்கு இந்த பேச்சு தான் காரணம். எத்தனை இடத்தில் இஸ்லாமியர்கள் குண்டு வைத்தார்கள்? அரசாங்கம் சொல்லுகிற கணக்குகளில் கூட 5% கூட முஸ்லிம்கள் பாவிகள் கிடையாது. அதுவே நீங்கள் திருப்பி பிடித்தால் யார் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ எல்லா குண்டு வெடிப்புகளிலும் அவரவர் வீடுகளில் குண்டு வெடித்தாலும் கூட அவர்களுடைய பெயரே வருகிறது. செய்திகளில் பார்க்கிறோமா இல்லையா? சென்ற வாரம் கூட ஒரு பெரிய அரசியல் நிர்வாகியுடைய வீட்டில் குண்டு வெடிக்கிறது. விசாரித்து 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு இசட் போலீஸ் பாதுகாப்பு பிரிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஆள் வச்சு செஞ்சேங்கிறேன். எந்த தவறும் செய்யாதவர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்க முடியும். எப்படி? மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் நல்லவர்கள் கெட்டவர்களாக்கப்படலாம், கெட்டவர்கள் நல்லவர்களாக்கப்படலாம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்களை பார்த்து, முஃமின்களே, உங்களுடைய 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவுக்கும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால், என் நாவு மூலமாக தவறு நடக்காமல் நான் பார்த்துக்குவேன் நாயகமே, இது ஒரு ஒப்பந்தம். என்னுடைய மர்ம உறுப்பு மூலமாக நான் பாவம் செய்யாமல் பார்த்துக்கிறேன் நாயகமே, இந்த 2 ஒப்பந்தத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் பொறுப்பு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகின் பெரும்பாலான பாவங்கள் நிகழ்வது இந்த 2 உறுப்பின் மூலமாகத்தான். இந்த 2 உறுப்புகள் மட்டும் மனிதர்களால் சரியான முறையில் பேணி பாதுகாக்கப்படுமானால் உலகில் எந்த அநியாயங்களும் பாவங்களும் நடக்காது. அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்து காட்டினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்து காட்டினார்கள். எல்லா சஹாபாக்களும் அந்த வழியிலே வந்தார்கள். நாமும் அந்த வழியில் வரணுமானால் முதலில் நாம் செய்ய வேண்டியது அனாவசியமான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், அதுவும் பள்ளிவாசல் போன்ற முக்கியமான இடங்களில் அனாவசியமாக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நுழைவது. அவர் ஏன் இப்படி இருக்கிறார், இவர் ஏன் இப்படி சம்பாதிக்கிறார், அவர் ஏன் அந்த ஊரில் பொண்ணு கட்டினார், இவர் ஏன் இந்த ஊரில் பொண்ணு கட்டினார். ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலும் கூட அவங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, இங்கே போயிருக்கலாமேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த செய்தி நம்ம காதுக்குள்ளே வந்தால் நம்முடைய கடமை என்னன்னா, அல்லாஹ் தஆலா தாயையும் சேயையும் நல்ல முறையில் வீடு திருப்பட்டும், குழந்தை நல்லபடியாக எல்லா வளங்களும் பெற்று வாழட்டும், இப்படி துவா செய்யணும், அவ்வளவுதான். ஆனால் சமுதாயத்தில் ஒரு மோசமான பழக்கம் என்னென்னா, என்ன செய்தி வருகிறதோ அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் காட்டணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம பிடிச்சிக்கோம். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் அது பேச்சாக இருக்கட்டும் அல்லது சிந்தனையாக இருக்கட்டும் கவனம் செலுத்துவதை நாம் அறவே விட்டுவிட வேண்டும். அடுத்தவருடைய வாழ்க்கையில் நுழைவதை விட கேவலமான ஒன்று கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இறந்து மக்கி அழுகி போன கழுதையுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள், அது கூட அருவருப்பானது கிடையாது, அடுத்த முஸ்லிமுடைய குறையை நீங்கள் பேசுவதை விட என்று சொன்னார்கள். எனவே நாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரஜபு மாதம் புனிதமான மாதம், நாம் செய்ய வேண்டிய அமல்கள் ஏராளம் இருக்கின்றன. தொழுகையை அதிகப்படுத்த வேண்டும், நோன்பை அதிகப்படுத்த வேண்டும், துவாக்களை அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை என்கிற அடுத்தவர்களை நோகடிக்காத வாழ்க்கையை நாம் அதிகம் பழக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி சிறந்த முஃமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.